Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. In this video, we are going to learn the use of if clause type 2. if clause வாக்கியத்தில் இரண்டாவது வகையை பார்க்க போகிறோம். if clauseற்கு வேறு பெயர் condition clause, அதாவது நிபந்தனை வாக்கியம். clause என்றால் சென்டென்ஸ்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கண்டிஷன்னா நிபந்தனை, அதாவது இதை செய்தால் அதனுடைய விளைவாக வேறொரு செயல் ஏற்படும் என்ற அடிப்படை தத்துவம். இதில் டைப் 1 பார்த்துட்டோம், அதாவது if you study well you will pass the exam. நீ படித்தால் நீ தேர்வில் தேர்ச்சி அடைவாய். if you study well you will pass. இது ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தது. இந்த வீடியோவில் டைப் 2 பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு வகையான if clause பாருங்கள். நிபந்தனை வாக்கியம், இரண்டு வாக்கியங்களை இணைக்கும் ஒரு இணைப்பு சொல். இந்த தத்துவம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு வீடியோவில் நாம் சொல்லிட்டோம், if என்பது இரண்டு வாக்கியங்களை இணைக்கும். ஆனால் எப்படிப்பட்ட இரண்டு வாக்கியங்களை பாருங்கள். இந்த டைப்பில் டைப் 2ல் இதனுடைய அர்த்தம் என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். செய்து இருந்தால், ஒரு வேலையை செய்து இருந்தால், அந்த வேலையை செய்து முடித்து இருந்தால், செய்தால் அல்ல. ஏற்கனவே பார்த்த ஃபஸ்ட்டு வீடியோவில் செய்தால்னு அர்த்தம். if you studyனா நீ படித்தால், if you goனா நீ போனால். ஆனால் இந்த டைப்பில் செய்து இருந்தால் அப்படின்னா செய்து முடித்திருந்தால். பாருங்கள் விளக்கம், பாருங்கள் விளக்கம். செய்ய தவறிய ஒரு வினையை, எப்படிப்பட்ட வினை? செய்ய தவறிய அப்படின்னா செய்யாத ஒரு வினையை, வினையைனா செயலை கற்பனையில் செய்து பார்த்து, நம்ம யோசித்து பார்க்கறது, யோசித்து பார்த்து அதனால் இந்த விளைவு நடந்திருக்கும் என்று கூறுதல். கற்பனையில் யோசித்து பார்த்து. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னே, நம்ம வீட்டில் சாதாரணமாக கேட்பாங்க, ஏங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போகலையா? ஏங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போகலையா? எப்பா அவர் என்னை கூப்பிடல, நான் போகலை. அப்போ இவர் சொல்லுவார், அப்போது கூப்பிட்டுருந்தா நீங்கள் போய் இருப்பீங்க. இவர் திருப்பி பதில் சொல்லுவார், ஆமாங்க அவர் என்னை கூப்பிட்டு இருந்தால், அது இங்கிலீஷில் if he had invited me, if he had invited me நான் போயிருப்பேன், I would have gone. இது கொஞ்சம் கடினமாக தோன்றும், ஆனால் நம்ம தமிழ் உதாரணங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ரொம்ப எளிமையாக புரியும். பாருங்கள், செய்ய தவறிய ஒரு வினையை, செயலை கற்பனையில் செய்து பார்த்து அதனால் இந்த விளைவு நடந்திருக்கும் என்று கூறுதல். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம், அன்றாட வாழ்க்கையில் அவர் கூப்பிட்டுருந்தா நான் போயிருந்துருப்பேங்க, அவர் என்னை கூப்பிடல அப்படிம்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு உதாரணம், பஸ் ஸ்டாண்டுக்கு லேட்டாக கொஞ்சம் லேட்டாக போயிட்டா அங்கே பஸ்ஸு போயிருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருப்போம், என்ன பேசுவோம், அடாடாடா கொஞ்சம் நேரத்தில் வந்திருந்தா பஸ்ஸை பிடிச்சிருக்கலாங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்து இருந்தால் என்ன நடந்திருக்கும், நாம் பஸ்ஸை பிடித்து இருப்போம். ஓகே, இப்போ இங்கே எக்ஸாம்பிளை பாருங்கள். செட் 1 நான் அப்படியே டைரெக்டாக முதல்ல if கிளாஸில் அந்த வாக்கியத்தை கொடுக்குறேன். இஃப் ஐ ஹேட் கான், நான் போயிருந்தா எங்கே, டு ஆக்ரா. இஃப் ஐ ஹேட் கான் டு ஆக்ரா ஐ வுட் ஹாவ் சீன் தாஜ்மஹால். நான் ஆக்ராவுக்கு போயிருந்தா நான் தாஜ்மஹாலை பார்த்து இருப்பேன். இதை பாருங்கள், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். நான் ஆக்ராவிற்கு போயிருந்தால் நான் பார்த்திருப்பேன் தாஜ்மஹாலை. சரி, இதனுடைய உள்ளர்த்தம் என்ன பாருங்கள். I did not go to Agra.
நான் ஆக்ராவுக்கு போகலை, அதை கீழே கொடுத்துருக்கேன். ஐ டிட் நாட் கோ. அப்புறம் பாருங்கள் இன்னொரு வாக்கியம், நான் பார்க்கவில்லை. ஐ டிட் நாட் see தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்க்கல. 2 டிட் நாட் வாக்கியம் வந்திருக்கு பாருங்க. இதனுடைய இலக்கணம் என்ன? சாதாரண இறந்த கால வினைச்சொல். ஐ டிட் நாட் கோ, ஐ டிட் நாட் see, நான் போகலை, நான் பார்க்கல. இதை ரெண்டையும் சேர்த்தலாம். இப் ஐ ஹேடு கான் டு ஆக்ரா, முதல் டிட் நாட் கோவை ஹேடு கான்னு வந்திருக்கு பாருங்க. இப் ஐ ஹேடு கான் டு ஆக்ரா, நான் ஆக்ராவுக்கு போய் இருந்திருந்தால் ஐ வுட் ஹாவ் சீன் தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்த்து இருப்பேன். நான் ஆக்ராவிற்கு போய் இருந்தால் நான் தாஜ்மஹாலை பார்த்திருப்பேன். அப்போ இந்த முதல் டிட் நாட் கோவு ஹேடு கான்னு வந்திருக்கு. 2வது வாக்கியத்தில் டிட் நாட் சீங்கிறது வுட் ஹாவ் சீன்னு வந்திருக்கு. ஒரு உதாரணத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி 2 தடவை எழுதி பார்த்துட்டா இதே போல் வர்ற வாக்கியங்களை அழகாக செய்யலாம். எக்ஸாமில் இந்த 2 வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. ஐ டிட் நாட் கோ, ஐ டிட் நாட் see. இதை தாராளமாக நாம் நல்லா இப்பு போட்டு எழுதி 2 மார்க்கு வாங்க முடியும். பாருங்கள், எக்ஸசைஸ் பாருங்கள், மீண்டும் ஒரு முறை பாருங்கள். போய் இருப்பேன், பார்த்து இருப்பேன் அப்படின்னு வரும் பாருங்கள். எக்ஸசைஸ் 1, join the pairs of sentences by using if. பின்வரும் ஜோடி வாக்கியங்களை, பேர்ஸ்னா ஜோடிகள், வாக்கிய ஜோடிகளை if பயன்படுத்தி இணைக்கவும். பாருங்க, 1, ஐ டிட் நாட் see தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்க்கல. மொதல் வாக்கியத்தில் நான் ஆக்ராவுக்கு போகலை, நான் தாஜ்மஹாலை பார்க்கல. இப்போ அதன் தொடர்ச்சியாக ஐ டிட் நாட் see தாஜ்மஹால், அது எப்படி மாறணும்? இஃப் ஐ ஹேட் சீன் தாஜ்மஹால்னு மாறணும். அடுத்தது பாருங்கள், அந்த பேர் ஐ டிட் நாட் ரைட் எ போயம், நான் ஒரு கவிதை எழுதலை. அப்போ அந்த டிட் நாட் ரைட் என்னவா மாறணும்? ஐ வுட் ஹாவ் ரிட்டன், நான் எழுதி இருப்பேன். இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க? நான் தாஜ்மஹாலை பார்த்துருந்தா நான் அது பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். ஐ டிட் நாட் see தாஜ்மஹால், ஐ டிட் நாட் ரைட் எ போயம். இப்போ 2ஐயும் சேர்த்துங்க பாருங்க. இப் ஐ ஹேட் சீன் தாஜ்மஹால், ஐ வுட் ஹாவ் ரிட்டன் எ போயம். இப் ஐ ஹேட் சீன், நான் பார்த்துருந்தா அந்த தாஜ்மஹால் அழகான அந்த கட்டிடத்தை பார்த்துருந்தா ஐ வுட் ஹாவ் ரிட்டன், நான் எழுதி இருப்பேன். எ போயம், அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அடுத்த வாக்கியம், இதன் தொடர்ச்சியாக ஐ டிட் நாட் ரைட் எ போயம் அபவுட் தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பற்றி ஒரு கவிதை எழுதலை. ஐ டிட் நாட் வின் எ ப்ரைஸ், ஐ டிட் நாட் வின்னா வெற்றி பெறலை. நான் கவிதை எழுதலை, ஐ டிட் நாட் ரைட்டு, நான் வெற்றி பெறலை. ஐ டிட் நாட் வின் எ ப்ரைஸ், எனக்கு ஒரு பரிசு கிடைக்கல. ஒரு வேளை நான் எழுதியிருந்தா அதை பாருங்கள், அப்படி கற்பனையில் சொல்லி பார்க்குறாரு. நான் எழுதியிருந்தேன்னா நான் நிச்சயம் ஒரு பரிசை வென்று இருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் ரிட்டன் எ போயம் அபவுட் தாஜ்மஹால், இஃப் ஐ ஹேட் ரிட்டன் எழுதியிருந்தா எ போயம் அபவுட் தாஜ்மஹால், ஐ வுட் ஹாவ் ஒன் எ ப்ரைஸ். அந்த WON வின்னுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன். ஐ வுட் ஹாவ் ஒன் எ ப்ரைஸ், நான் ஒரு பரிசை வுட் ஹாவ் ஒன்னுனா வென்று இருந்திருப்பேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. விஷ் யூ குட் பை.